ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இப்போ வந்து கம்ப்யூட்டரோட மதர் போர்டு இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஹோம் தேட்டருக்கு பின் எடுக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் தேட்டருக்கு பின்னு வந்து இந்த கம்ப்யூட்டரோட சாக்கெட்டில் இந்த பின்னாடி தெரியுது பாருங்கள், 3 பின்னு. இந்த 3 பின்னில் தான் நம்ம வந்து அவுட்புட் எடுப்போம். இது வழியாக எடுத்து ஹோம் தேட்டருக்கு நம்ம 5.1 அவுட்புட் எடுக்கலாம். இந்த மெத்தடில் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அனலாக் அவுட்புட் கிடைக்கும். அதாவது இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு இந்த பக்கத்து இருக்கணும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி RCA சாக்கெட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து அனலாக் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பின்னுக்கு பேர். நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்புட் எப்படி இதிலேருந்து எடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், பொதுவாக கம்பெனி பிராண்ட் மதர் போர்டில் மட்டும்தான் இந்த SPDIF அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். சோனி பிலிப்ஸ் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் அவுட்புட் அப்படின்னு அர்த்தம். இதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து ஹோம் தேட்டரை கொடுக்கும்போது ஒரு டிஜிட்டல் அவுட்புட் கிடைக்கும். ஆடியோவும் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும், பின்னும் அதிகமாக தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பின்னில் நீங்கள் அவுட்புட் எடுத்து அதை எடுத்து ஒரு டீகோடர் வச்சு நீங்கள் டீகோட் பண்ணி நீங்கள் ஒரு 5.1 ஆம்பில் போட்டு நீங்கள் வந்து 5.1 மியூசிக்கை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் எப்படி நம்ம இந்த பின்னை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே டைப்பில் நான் ஒரு மதர் போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பின்னு. இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு. இதில் வந்து இந்த ஒரு 1K ரெசிஸ்டர் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஒரு 1K ரெசிஸ்டர் வாங்கிட்டு வந்து இதில் சால்ட்ரின் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னொரு பின் இருக்கும், அதில் வந்து கிரவுண்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு எண்டில் வந்து நீங்கள் வந்து RCA சாக்கெட் கனெக்ட் பண்ணி இந்த இன்னொரு எண்டில் வந்து நீங்கள் இந்த RCA சாக்கெட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்திங்கன்னா கோஆக்சியல் அவுட்புட். ஸோ இந்த கோஆக்சியல் அவுட்புட் எடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் அல்லது டிஜிட்டல் ஹோம் தியேட்டர் இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஜிட்டல் சவுண்டு வந்து 5.1 கிடைக்கும். சவுண்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், நல்லா ஒர்க் ஆகுது. அகெயின் ஒரு தடவை நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓகே நண்பர்களே, இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா டெஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்டில் என்னோடய நம்பர் தரேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். இதை வந்து டிஜிட்டலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டரில் வந்து டிஜிட்டல் அவுட்புட் இருக்குது, அதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான தகவல் தான் இந்த வீடியோ. ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.